வந்து திருப்பதி போயிருந்தப்போ, சாமி பார்த்துட்டு எங்க வந்து சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியாம நெறைய பேர்கிட்ட கேட்டதுக்கு, அவங்க ஹோட்டல் சாரங்கீரி தாங்க சொன்னாங்க. இந்த சாரங்கீரி வந்து ஒரு ராயல் ஹோட்டலுங்க. இது வந்து ராயல் சாரங்கிரி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். இது வந்து ஒரு ஃபுல்லி ஏசி ரெஸ்டாரண்ட்டுங்க. ஃபுல்லா வந்து இங்க ஃபுல்லா ஏசி தான் போட்டிருப்பாங்க. அதான் ஏசி ஹால் தாங்க. இங்க வந்து எல்லாமே டிஷ்ஷஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். இங்க வந்து ஃபுட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்க வந்து இந்த ஹோட்டல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஃபுல்லாவே ஏசி தாங்க. நாங்க போம்போது கொஞ்சம் கூட்டம் கம்மியா தாங்க இருந்துச்சு. ஆனா போக போக கொஞ்சம் கூட்டம் அப்படியே அதிகமா வர ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க வந்து கம்ப்ளீட் ஏசி தாங்க. இங்க பாருங்க ஃபுல்லா ஏசி தான். ஹோட்டல் வந்து நல்லா பார்க்கறக்கு நல்லா நீட் அண்ட் கிளீனா லுக்கா இருந்துச்சுங்க. ம். ஃபர்ஸ்ட்டு வந்து மீல்ஸ் பார்க்கலாங்க. மீல்ஸ்ல வந்து நெறைய சாம்பார், ரசம், பொரியல், புளிக்குழம்பு இப்படின்னு நெறைய கூட்டு எல்லாமே நெறைய குடுத்துருந்தாங்க. தொட்டுக்க வந்து இந்த அப்பளமும் குடுத்தாங்க. ரைஸும் வந்து இங்க அன்லிமிட்டட் தாங்க ரைஸு. எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து இங்க வந்து எல்லாமே நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. இங்க வந்து மீல்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து மீல்ஸோட ஒரு பெரிய பழமும் ஒண்ணு குடுத்தாங்க. வந்து நெறைய பொரியல் வகைகள் இருந்துச்சுங்க. அப்படியே வந்து பொங்கலும் குடுத்தாங்க. பொரியலே கிட்டத்தட்ட 7, 8 வகை பொரியல் தாங்க வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த அப்படம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. நல்லா சாம்பார் இதெல்லாம் ரைஸும் அன்லிமிட்டடாங்க. பொரியலும் 7 வகையில பொரியல் தந்தாங்க. அப்புறம் வந்து நாங்க பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி வந்து குவான்டிட்டியும் ரொம்ப நெறையா இருக்குங்க. நாங்க வந்து அப்போ கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா பிரியாணி அப்போ ஒண்ணேன்னா கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டேன்னா அது பார்சல் பண்ணிட்டோம். கர்ட் ரைஸ், பிரியாணி 2மே நல்லா இருந்துச்சுங்க. பிரியாணி வந்து அப்படியே நெறையா வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சுங்க பிரியாணி. இந்த ஹோட்டல் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருமலையில பெரிய அன்னதான கவுண்டர் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்ல ஒரு மெயின் ரோட் இருக்குங்க. அந்த மெயின் ரோட்ல தாங்க வந்து இந்த ஹோட்டல் சாரங்கி ரெஸ்டாரண்ட் இருக்கு. நீங்க வந்து இங்க திருமலைக்கு வந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த ஹோட்டல் வந்து ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்துட்டு, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல இத விட நல்ல ஹோட்டல் ஏதாவது திருமலையில இருந்தாலும், அதுவும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.